நம்மளால எதை ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியுதோ அது வெற்றி கிடையாது. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அது ஜெயிக்கிறது தான் வெற்றின்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. கோடீஸ்வரங்களோட பசங்க மட்டும் தான் சட்டசபைக்குள்ள போக முடியுமா என்ன? மத்த கட்சியை சேர்ந்தவங்க சாதாரண ஆட்டோ டிரைவரையும் கூலி வேலை பாக்குறவங்களோட பசங்களையும் வச்சுட்டு நீ என்னத்தை ஜெயிக்க போறன்னு சொன்னாங்க. ராயபுரத்துல ஆட்டோ ஓட்டுற விஜய் தாமுவை அந்த தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாரு. விஜயோட கார் டிரைவரோட மகன் சபரிநாதன், இவர் ஒரு பட்டதாரி, வெறும் 26 வயசு தான் ஆகுது. விருகம்பாக்கம் தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. இவங்க மட்டும் கிடையாது, ஐடி வேலையை விட்டுட்டு வந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், PhD முடிச்ச முனைவர்கள், விவசாயி, கூலி தொழிலாளியோட பசங்க, ஒரு பெரிய பட்டாளமே இப்போ எம்எல்ஏவாக சட்டசபைக்குள்ள போறாங்க. அதிகமா படிச்சவங்க சட்டசபைக்குள்ள போறது இதான் முதல் முறை. அதிகமான இளைஞர்கள் போறதும் இதான் முதல் முறை. விஜய் அவர்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அனுபவமே இல்லாத ஒரு பசங்களை சட்டசபைக்குள்ள அனுப்பியிருக்காரு. அனுபவம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நேர்மை இருந்தா போதும்னு விஜய் அவர்கள் நினைச்சிருக்காரு. டிஎம்கே கட்சியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 50-60 வயசு சீனியர் தலைவர்கள் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்கள அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. எம்எல்ஏவோட பசங்க மட்டும் தான் எம்எல்ஏ ஆக முடியும். ஆனா விஜய் அவர்களோட கட்சியில அப்படி கிடையாது. எந்த அரசியல் பின்னணியும் இல்லாம, வாரிசு அரசியல் இல்லாம, வெறும் நேர்மையான படிப்பு தகுதியை மட்டும் வச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்தில் மக்களோட மக்களாக நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிற்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்.